பல்லாவரத்தில் மறைமலையடிகள் தலைமையில் சைவ மத பெரியவர்கள் கூடி ஒரு கூட்டம் போட்டு பேசுகிறாங்க, தமிழ் மொழியை வளர்க்கணும். அதை பற்றி புரட்சி கவிஞர் எழுதுகிறாங்க. அப்போ ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். பல வாழைக்கன்றுகள் வைத்திருந்தாங்க. சில நல்லா வளர்ந்து குலை தள்ளி இருந்தன. ஒன்று மட்டும் அப்படியே தரையோட தரையாக இருந்தது. இலைகள்லாம் சிறுத்து காணப்பட்டது. அது என்னன்னு கேட்டால் வெண்ணெய் வாழை. அவ்வளோ அருமையாக இருக்கும், வெண்ணெய் போல் இருக்கும், அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆசையாக கொண்டு வந்து இங்கே வச்சேன், ஆனால் வளரவே இல்லை அப்படின்னு அந்த நண்பர் சொன்னார். என்ன காரணம்னு பார்த்தா அது சுண்ணாம்பு கற்கள் நிறைந்த இடத்துல அந்த வாழைக்கண்ணை வச்சுருக்கிறாரு, அதனால் அது வளரலை. அதே போல தான் இவங்க இந்த சைவ பெரியார்கள்லாம் அந்த மதத்தில் கொண்டு போய் தமிழை வளர்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அது வளராது. ஏன்னா சைவ மதத்துக்கு எதிரானவர்கள் சைவத்தோடு சேர்த்து தமிழையும் எதுக்க தொடங்கிடுவாங்க. அங்கே மதம் முதன்மை பெற்றுவிடும், தமிழ் அழிந்து விடும் அப்படின்னு ஒரு அருமையான அது ஒரு கதை போல இருக்கும் அந்த கட்டுரை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வெண்ணெய் வாழை அப்படின்னு அதுக்கு